ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து வீடியோ எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பான். ஸோ இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அதை தான் பண்ணிகிட்ருக்கான். ஒரு வழியாக அந்த வீடியோவை கண்டுபிடிச்சிட்டான் போல். ஹீரோன்ட்டு இதை பற்றி சொல்லிகிட்ருக்கான், நீ ஒன்றும் வருத்தப்படாத, நாளைக்கு நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாத்தையுமே சொல்லிடலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆளை மீட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடு ரூகனை கட்டுறாங்க. அவங்க பிஏ வந்து சொல்லிகிட்ருக்காரு, நாளைக்கு இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணி பேச போகிறாளாம், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. நாளைக்கு அவள் என்ன பேசுகிறாளோ அதை வச்சு தான் நம்ம மூவ் பண்ணணும், ஸோ நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னு. அந்த நேரம் ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ ரூகனுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த நேரத்துக்கு நம்மளை பார்க்க வந்திருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹீரோயின் வந்து சொல்லிகிட்ருக்கா, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்த போகிறோம், கண்டிப்பாக நீங்களும் வரணும், ஏன்னா கம்பெனியில் நீங்களும் ஒரு ஆள் தானே அப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நக்கலாக தான் சிரிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, ஹீரோவும் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு தெரியும், ஏன்னா மாயாவோட விஷயத்தில் அவள் இறந்து போயிட்டா, பாஸ்ட் முடிஞ்சு, நீங்கள் என்ன ஹர்ட் படுத்துறதுனால செத்துப்போன மாயா ஒன்றும் திரும்ப வரப்போகிறது கிடையாது, இப்போ நடந்திருக்கிற பிரச்சனை எல்லாமே நீங்கள் தான் உருவாக்குனதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ அப்படியே நிறுத்திடுங்க போதும், நம்ம இதுலேருந்து மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு. என்னது மூவ் ஆன் ஆகணுமா? என்னோடய ஒய்ஃபு டெய்லி என்கிட்ட அழுகுவா, என்னை எப்படியாவது காப்பாற்று, எனக்கு ஹெல்ப் பண்ண, என்னால் ஹீரோவை மறக்க முடியல, இல்லைன்னா என்னை சாகனாச்சு விடுன்ட்டு. அதெல்லாம் பார்த்து நான் எவ்வளோ வழிகள் அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா, அசால்ட்டாக இதுலேருந்து மூவ் ஆன் ஆகி போகலான்னு சொல்கிற, இது எல்லாமே உன்னோட பாய் ஃப்ரெண்ட்னால. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், ஒரு பொண்ணோட நல்ல லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான், நான் மட்டும் என்ன இதுவா அப்படின்ட்டு. இதுக்கு மேலே ஹீரோனுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு 2 பேரும் போகிறாங்களா. அப்போ ரூகன் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நில்லுப்பா, உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ட்டு. நீ யார், எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்ற உண்மைகளை ஹீரோன்ட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? இல்லை நீ சொல்லாத, அப்போ நான் என்கிட்ட கெஞ்சு, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், ஹீரோன்ட்ட எதுவுமே சொல்லாத. ஐயோ எனக்கு நல்லா கேட்கலையே, கொஞ்சம் சத்தமாக சொல்ல அப்படின்ட்டு. ஹீரோக்கா முடியலை, சரி என் கூட நீ வந்த அப்படின்னா நான் அவகிட்ட சொல்ல மாட்டேன், இல்லைன்னா நீயே போய் சொன்னால் அது ரொம்ப கேவலமாக தான் இருக்கும், எப்படி இருந்தாலும் நீ அவகிட்ட சொல்ல முடியாது, அப்புறம் உன்னோட லவ் புட்டுக்குறோம், எதுக்கு தேவையில்லாமல் பேசாமல் என் கூட வந்துரு, இன்றைக்கி நைட்டு மட்டும்தான் உனக்கு டைமு, ஸோ நல்லா யோசி அப்படின்னு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, இன்னுமே இவன் ஏதோ ஒரு சீக்ரெட்டை நம்மகிட்ட மறைக்கிறான் அப்படின்னு. ஸோ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்டு ஸ்டார்ட் ஆகிடுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்கா, என்னோடய பேர் ஜிங்கு, ஸோ நான் வந்து ஹாரியோட லேபில் தான் ஒர்க் பண்ணேன், நான் எதுக்காக அங்கேருந்து குவிட் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு. அந்த நேரம் ஜூ இருக்காங்கல்ல, அவங்க பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஏன்னா ஹாரி வந்து நம்ம ஹீரோயினோட ஐடியாவை தான் திருடி ஆர்டிக்கலாக ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கா அப்படின்னு. நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, ஹாரியோட ஐடியா தான் இதுன்னா அப்புறம் ஏன் அவர் வந்து அனிமல் டெஸ்ட்டோடையே நின்றுட்டுருக்காரு, அடுத்தடுத்த லெவலுக்கு போக வேண்டியது தானே. ஹீரோயின் எப்படி கிளினிக்கல் ட்ரையல் 1, 2 எல்லாம் முடிச்சு போயிட்டுருக்கா, ஸோ இதுலேருந்தே தெரிலையா யாரோட ஐடியாவை திருடியிருக்கா அப்படின்னு. அந்த சைடு ஹாரியுமே இதை பார்க்குறாரு, அவனுக்குமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. சரி இவங்க அந்த ஐடியாவை திருடலை, ஆனால் பிளான் ஓவோட அந்த ஃபார்முலாவை இவங்க வந்துட்டு ஃபாரினர்ஸ்க்கு விற்க தானே பார்த்தாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா வந்து விளக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு, என்கிட்ட எவ்வளவு சொத்து பத்து இருக்குது அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும், என் பொண்ணு காசுக்காக இதை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, அந்த வீடியோ பார்த்து தானே என் பொண்ணை வந்துட்டு ரொம்பவே பேசுனீங்க, அது வந்து எடிட் பண்ண வீடியோ, ஒரிஜினல் வீடியோவை எங்கள் கம்பெனிலேருந்தே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அதை ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபாரினர் வந்து 500 கோடி உனக்கு தர அந்த பிளானை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அது வரைக்கும் தான் இப்போ ரிலீஸ் பண்ண வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு ரொம்ப கெத்தாக பேசியிருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த மீடியா பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே என்ன உண்மை அப்படின்றது தெரிய வருது. ஸோ ஹீரோயின் பார்த்திங்கன்னா மாசாக ஒரு ஸ்பீச் எல்லாம் கொடுத்து முடிக்கிறா. இதை வந்துட்டு சோயா மட்டும்தான் உட்காந்து பார்த்துட்ருக்கா. அப்போ கிம்மு பார்த்திங்கன்னா ஒரு கேக்கை வாங்கிட்டு வந்துட்டுருக்கா, ஏம்மா என்ன பண்ணிகிட்ருக்கா, உனக்கு ஃபேவரட்டான கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சீனை போட்டு உட்காந்துட்ருக்கால, ஸோ இவன் பார்த்திங்கன்னா அப்படியே சொல்லு வாங்கிட்டு கொண்டு வந்துட்டுருக்கா. ஸோ இவனும் அதை சாப்பிட்டுக்கிறா. என்ன பண்ணுற, அவங்க அக்காவோட வீடியோவா, சரிவா நம்ம 2 பேரும் பார்க்கலான்னு 2 பேரும் தீவிரமாக பார்த்துட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு கேமர் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கான். சோயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னடா லவ்வர்ஸ் மாதிரி பக்கம் பக்கமாக உட்காந்துட்ருக்கீங்க, எதுக்கு நீ இந்த அங்கிள் கூடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. கிம்மு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கான். எது அங்கிளா, எந்த அங்கிள், யோ நீ தான்யா,
அந்த பிள்ளைக்கு நீ 10 வருஷத்துக்கு மூப்பு, அந்த பிள்ளையோட பக்கத்தில் உட்காந்து இப்படி பேசலாமா அப்படின்னு. டேய் வாய மூடுறா, நான் அவளோட 9 வயசுக்கு தான்டா மூப்பு, யாரா சொன்னா 10 வயசு அப்படின்னு. ஆமாம், ஒரு வயசில் என்ன வந்து இதாக போகுது அப்படின்னு. சோயாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. டேய் கொஞ்சம் நேரம் வாயை மூடுங்கடா அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த அங்கிள் கிட்டலாம் எனக்கு பேசுறதுக்கு வேலை இல்லை அப்படின்னு சோயாவை வந்துட்டு கூட்டு போகிறதுக்கு கையை பிடிக்கிறான். இங்கிட்டு கிம்மு பார்த்தீங்கன்னா கையை பிடிக்கிறான், நீ அவன் கூட போகாத அப்படின்னு. ஸோ 2 பேரும் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கானுங்க, போவோம் போகாத அப்படின்னு. உனக்கு வேலை இருக்குது, வா வா போகலாம் அப்படின்னு. ஐயோ அங்கிள் ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்க, அந்த பிள்ளையோட ஒட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு வேலையெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு. டே வாயை மூடிட்டு இரு, தேவையில்லாமல் பேசாத, பேசினா என்னடா பண்ணுவா, அடிப்பியா அப்படின்னு அவன் சண்டைக்கு வந்துட்டு இருக்கான். பாரு பாரு என்ன அடிக்கிறான் என்ன அடிக்கிறான் அப்படின்னு கிம்மு வேற குழந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கா செம்ம கடுப்பாயிருது. டேய் நீங்கள் நிறுத்த மாட்டிங்களா, அப்போனா அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படின்னு. சோயா பார்த்தீங்கன்னா தனியாக கோச்சிட்டு போயிட்டே இருக்கா. ஸோ அந்த கேமரும் இருடி உன்னை நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஏம்மா சோயா நில்லு நில்லு அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா நிற்கிறா. இல்லை அவர் தான் என்னை தேவையில்லாமல் வம்பிழுத்துட்டாரு, என்னை மன்னிச்சிரு அப்படி இப்படின்னு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும், நம்ம 2 பேர்த்துக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிறலாம். என்ன சொல்லிட்டு இருக்க, இப்போ நடந்த சண்டைக்காக இப்படிலாம் சொல்கிறியா? இல்லை இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனால் பாய் ஃப்ரெண்டாலாம் எனக்கு இஷ்டம் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டாக அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நம்ம 2 பேர்த்துக்கும் ஃப்யூச்சரில் சுத்தமாக ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ வேறு டைப்பு, நான் வேறு டைப்பு. என்னை ரொம்ப மன்னிச்சிரு, நான் தான் தேவையில்லாமல் ஏதேதோ பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு அவள் சாரி கேட்டுட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கா. கேமருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. இந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவங்களோட கொலீக்ஸ் கூட நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜூட்டை போய்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் எப்படி மனசு மாறினீங்க அப்படின்றது எனக்கு தெரில, பட் ஸ்டில் தேங்க்யூ அப்படின்னு. அவங்களும் வந்துட்டு எதுவுமே பெருசாக எடுத்துக்கறல, பரவாயில்ல நான் இங்கேருந்து போகிறேன்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து கிளம்பிடுது. அப்போ ஹாங் வந்து சொல்லிகிட்ருக்காரு எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஹீரோனே டீம் லீடராக இருக்கலாம்ல, அவங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு ரூஹன்ட்ட கேட்கும்போது, எனக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனால் என்னோடய கேள்வி இப்போ ஹீரோட்ட தான் இருக்குது அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நோண்ட ஆரம்பிச்சிட்டான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹீரோ வந்து உங்கள் எல்லார்கிட்டையுமே பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா பக்கு பக்குன்னு இருக்குது, ஆத்தாடி உண்மையாக சொல்லிடுவானோ அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. ஸோ ஹீரோட்ட கேட்கும்போது ஆமாம் நான் பொய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்கிறான். ஆமாப்பா அவன் பொய் சொல்லியிருக்கான், எங்கள் 2 பேர்த்துக்கும் அறிமுகம் இல்லைன்னு சொன்னால அது சுத்த பொய். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, நாங்கள் 2 பேரும் சரியான எனிமிஸ். இவன் என்னை அடித்து காயம்லாம் படுத்தியிருக்கான் அப்படின்னு. இந்த கொசு தொல்லை வேறு தாங்கலையே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்ருக்கான். நீயே இதை முன்னாடி சொல்லலை, நாங்கள் அன்னைக்கு கேட்டோம்ல அப்படின்ட்டு. இல்லை இதை போய் எப்படி சொல்லிட்டுன்னு தான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே நம்ம சோயாவை காட்டுறாங்க. இவ ஒரு காஃபியை வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. கிம்மோட தாட்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. கேமர் கூட அன்றைக்கி பைக்கில் போய் ஆக்சிடெண்ட்லாம் ஆயிருந்திருக்கும்ல, அப்போ அவன் வந்து திட்டியிருந்திருப்பான், எனக்கு ரொம்பவே உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொப்போசல்லாம் பண்ணியிருந்திருப்பான். அந்த விஷயங்கள் தான் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. சரி இப்படியே போய் அவனை மீட் பண்ணலான்னு வந்தா கிம்மோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கா. நீ இப்போதைக்கு போகக்கூடாது. நான் ஏன் போகக்கூடாது, அவர் உள்ளே இல்லையா இருக்கான், ஆனால் அவனோட எக்ஸோட இருக்கான். ஸோ போகிறத பார்த்தா பிக்கப் ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இவளுக்கா பயங்கர கடுப்பாயிட்ருக்கு. என்னடா சொல்லிகிட்ருக்க அப்படின்னு கோச்சிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ அந்த பொண்ணு பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம கிம்மு வந்து கேட்குறான், என்ன மச்சான் நம்ம போகலாமா? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீ உன் எக்ஸ் கூட பேச்சப் ஆக போறியா அப்படின்னு. அடைச்சி என்னடா பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவள் என்னோட மனசில் இருந்தா, இப்போல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு தான், அவளோட நோயை குணப்படுத்துகிறேன் அவ்வளோதான், ஒரு டாக்டரா. அப்போ மச்சான் ஒரு தப்பு நடந்துருச்சு. என்னடா என்னாச்சு? சற்று முன் சோயா வந்தா. ஸோ என்னன்னு கேட்டா, நான் உன் எக்ஸு நீ பேச்சப் ஆக போகிறேன்னு சொல்லிட்டேன்டான்னு. இவனா கடுப்பாயிட்ருக்கான். அட படுபாவி பயலே, நீ விளாட்றதுக்கு என் வாழ்க்கை தான் கிடச்சிச்சா அப்படின்ட்டு. எங்கடா போனா எங்கிட்டா போனா, அவள் இந்த வழியாக தான்டா போனா அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வெறுன்னு வந்துட்டுருக்கான். அங்கே அவள் வந்துட்டு காஃபி ஷாப்பில் கப்பை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா சோகமாக. ஸோ கிம்மும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உள்ளே வந்துட்டுருக்கான். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மேடம் அப்படின்ட்டு அந்த காஃபி எடுக்க போகிறானா. அது என்னோடய காஃபி தொடாத, அப்போ எனக்காக வாங்கிட்டு வரலையா, நான் ஏன் உனக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. சரி நீ வீட்டுக்கு போகலையா, இவ்வளோ லேட் ஆச்சு, என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு இங்கே வெயிட் பண்ணுற அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்கா, இருந்தாலும் சொல்கிறா, நான் வந்து அந்த கேமரை பிரேக்கப் பண்ணிட்டேன், ஏன்னா அவனுக்கு எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு. அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன்னு. ஏய் ஒரு நிமிஷம் இரு,
அதை சொல்கிறதுக்காக தான் நீ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியா, அதுவும் காஃபி வாங்கி வச்சுட்டு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு எனக்கு வந்துட்டு வேலை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், வாலண்டியராக ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்க தான் வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்படியா, சரி அப்போ நான் இங்கேருந்து கிளம்பவா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மாஸ்டர் ஒரு நிமிஷம், அப்போ என்ன உண்மைன்னு சொல்லு. அதுதான், அது வந்துன்னு இழுக்கிறாளா. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா, சொல்லுமா சொல்லு. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அவள் உங்களோட எக்ஸு தானே, இன்னிமே அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா. சீச்சி என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்க. அவள் வந்துட்டு இப்போது என்னை மீட் பண்ணுறதுக்கான காரணம், அவளுக்கு வந்து ஒரு நோய் இருக்குது, அதை குணப்படுத்துறதுக்காக தான் என்னை வந்து மீட் பண்ணுறாளே தவிர வேறு எதுவுமே கிடையாது. சரி ஓகே, அப்போ நான் வேறு ஒரு டாக்டர் அவங்கள கன்சல்ட் பண்ணி குணப்படுத்தட்டுமே, நீங்கள் அவளை மீட் பண்ணாதீங்க. என்ன பேசிகிட்டு இருக்க. அவள் வந்துட்டு என்னோட பேஷண்ட்டு, ஒரு டாக்டரை நான் பண்ணணும்ல, என்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டு வந்திருக்கா, நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும். இல்லை இல்லை, என்னால் முடியாது, நீங்கள் அவளை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்ட்டு. இல்லைம்மா நீ அப்படி சொல்லக்கூடாது, நம்ம வந்து டாக்டர்ஸ், ஸோ நம்மளோட கடமையிலேருந்து தப்பவே கூடாது அப்படின்னு. அப்போனா போடா நீ போய் அவளே கட்டிட்டாளு அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ கிம்முக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுங்க ரெண்டு இன்னும் லவ்வவே சொல்லிக்கரல, ஆனால் லவ்வர்ஸ் மாதிரி அடிச்சுக்கிட்டு நாருதுங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஸோ எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுச்சு. ஹீரோயின் வந்து லேபுக்கு வந்துட்டா. ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரூஹன் வந்து கால் பண்ணுறேன், நாளைக்கு உங்கள் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் சைன் பண்ண போகிறேன், இன்றைக்கி நைட்டு என் கூட டின்னருக்கு வா அப்படின்னு. இவனால் முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவன் இன்வெஸ்டரு, அவன் சொல்கிறத நம்ம பண்ணாதான் காசு கொடுப்பான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோட்ட அதை சொல்லும்போது, நானும் உன் கூட வரேன், உன் கூடலாம் வரல, பட் தூரமாக நின்று நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அப்படியே டின்னரில் காட்டுறாங்க. இவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், ஆமாம் ஹீரோ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே. ஆமாம், உனக்கு என்ன சந்தேகம், நீ அவனை லவ் பண்ணுறியா. ஆமாம் லவ் பண்ணுறேன், ஆனால் அவன் உங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய சீக்ரெட்டை மறைக்கிறானே, ஏன் உங்ககிட்ட சொல்ல மாட்டான் அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதை எல்லாத்தையுமே ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கு பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கு. சரி, நான் அவனோட மிகப்பெரிய சீக்ரெட்டை உங்ககிட்ட சொல்கிறேன், அதுக்கான பிளேஸ் இது கிடையாது, நான் உன்னை வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இவனும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவன் பார்த்தீங்கன்னா அவனோட கோட்டு ஷர்ட் எல்லாத்தையுமே கழட்டிகிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியல, இவன் என்னடா பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. ஏம்மா ரொம்ப தப்பு பண்ணிட்டியே, ஒரு பையனோட ஒரு ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டே அப்படின்ட்டு கொஞ்சம் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இவளுக்கா கடுப்பாயிட்ருக்கு. டேய் விட்றா நாயன்னு கத்தும்போது ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தானே வந்திருப்பான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டு வந்து அவனை பிடிச்சி ஒரே தள்ளு தான். ஸோ உனக்கு ஓகே தானே, நீ பரவாயில்லவா இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நில்லுப்பா நீ கேட்ட கொஸ்டினுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன். ஹீரோ வந்து யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது ஹீரோ கத்துறான், போதும் அவட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு. அப்போனா நீ என் கூட வந்துரு, நான் எதையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஏன்டா ஏன் இந்த மாதிரி பண்ணுற, ஏன் என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற, இந்த அளவுக்கு வெறுக்கிறதுக்கான காரணம் என்னால் தானே மாயா செத்து போயிட்டானே, அதுக்கு பதிலாக நான் என்னோடய உயிரையே கொடுக்குறேன் அப்படின்ட்டு கீழே ஒரு கத்தி கிடக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே கிளிக்கலான்னு எடுக்க போகிறானா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பிடிச்சிக்கிறா. ரூஹன் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி மேலே காலை வச்சு அப்படியே அமுக்கிக்கிறான். ஸோ ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கா. நான் கொஞ்சம் ஹீரோட்ட தனியாக பேசணும், ஸோ ப்ளீஸ் நீங்கள் எந்த போ அப்படின்னு ஹீரோன்ட்ட சொல்லும்போது ஹீரோவுமே அதை தான் சொல்கிறான், எங்கள் ரெண்டு பேர்த்த கொஞ்சம் தனியாக விடு அப்படின்னு. ஸோ இவனும் வெளியே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. நான் அவகிட்ட சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நீ வந்து உன் கழுத்தையே அறுத்துப்பியா. ஆமாம், அவளுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியறதுக்கு நான் சாகிறதே மேலே அப்படின்னு. நான் ஏன் உன்னை இங்கேருந்து என் கூட கூட்டு போகிறதுக்கு அர்ஜென்ட் பண்ணுறேன்னு தெரியுமா. ஏன்னா மாயா வந்து உயிரோட தான் இருக்கா, இன்னி அவள் சாகவே இல்லை. என்னடா பேசிகிட்டு இருக்கா, அவள் தான் எப்போவோ செத்து போயிட்டாளே. இல்லை அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்கான். அதாவது ஏதோ ஒரு நர்சிங் ஹோமில் தான் அந்த அம்மாவை வச்சு பார்த்துட்ருப்பாங்க போல், அதுக்கான ஸ்லிப்பு ரெசிப்ட் எல்லாமே இருக்குது. ஹீரோக்கெலாம் செம்மையாக கடுப்பாயிட்ருக்கு. ஏன்னா மாயா வந்துட்டு இவனால் தான் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சுருந்துருப்பாரு. இந்த விஷயத்த சொல்லி தான் நிறைய வேலையுமே வாங்கியிருந்திருப்பாங்க. அட பாவியனை இப்படி ஏமாத்திட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரூஹன் வந்து ரொம்பவே கெஞ்சுறான், ப்ளீஸ் என் கூட வா, அவளை போயிட்டு நான் பார்க்கணும் அப்படி இப்படின்ட்டு. இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ரீசன் எங்கள் அம்மா தான். இப்போ எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்போ நான் வந்து வாழ்கிறதுக்கான ரீசன் ஹீரோயின் மட்டும்தான். ஸோ என்னை விட்டுருங்கடா, நான் அவள் கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் தான் நினைக்கிறேன், எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக. அப்போ மாயா அவள் என்ன தப்பு பண்ணா, அவளும் ரொம்பவே இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு தானே அப்படின்னு. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ரூஹன் பார்த்திங்கன்னா முட்டி போட்டு கெஞ்சுறான், கெஞ்சி கேட்குறேன்,
மாயாவை ப்ளீஸ் பார்க்கறதுக்கு என்னை கூப்பிட்டு போ. இல்லை என்னால் முடியாது அப்படின்னு கதவை அடைச்சிட்டு இவன் பாட்டில் போயிட்டுருக்கான். ரூகனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் கேட்குறா, அம்மா என்ன தான் பேசிக்கிட்டீங்க அப்படின்னு. ஸோ இவனும் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். நான் போகணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியாது, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. இங்கே பாரு, இந்த மாதிரி செல்ஃபிஷாலாம் இருக்காத. என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்தில் நீயுமே அவளை லவ் பண்ண தானே செஞ்ச. அவளை அம்மோன்னு விடுறது நல்லது கிடையாது. அவள் ஒரு பிரச்சனையில் இருக்கா. ஸோ போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண, உனக்காக நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், என்னை மட்டும் நீ மறந்துடாத அப்படின்னு. ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ கால் பண்ணி ரூகன்ட்ட சொல்லிகிட்ருக்கேன், நான் அவன் கூட வரேன் அப்படின்னு.